ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு அவலையும் அது போக வெல்லத்தையும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்து கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ வாங்க நம்ம எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த அவலை சேர்த்து வறுத்துக்கலாம். அவல் வந்து இந்த நெய்யில் நல்லா வறுபட்டு வரும். அதோட வாசனை நல்லா வரும் நம்மளுக்கு. அது வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து 1/4 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயையும் நல்லா உதிரியாக தனித்தனியாக வர்றது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் நெய்யில் வறுத்து செய்கிறதுனால வாசனை அதோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட்டு தனித்தனியாக உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப பவுட்ரு பண்ணாமல் லைட்டாக ஒரு ரவை பதத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காயில் இந்த மாதிரி அவலை வந்து இந்தளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரவை மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் நல்லா நுணுக்கிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நாட்டு சக்கரை பவுடராக கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நாட்டு சக்கரையாக யூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்திருந்த அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள். நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவளை வந்து நம்ம பவுட்ரு பண்ணுறப்ப 2 ஏலக்காவையும் சேர்த்து நுணுக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கேஷ்யூ நட்டை வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை தேங்காய் எல்லாமே நல்லா வறுத்து செஞ்சதுனால இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரவை மாதிரி வறுத்துருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நெய் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நம்ம லட்டு பிடிக்கிறப்ப கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாகவும் பிடிச்சிடலாம். நெய்யும் அதிகம் தேவைப்படாது. ஆனால் நெய் சேர்த்து செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அப்படியே இருக்கும், நம்மளுக்கு கெட்டு போகாது சீக்கிரமாகவே. உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதை கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் கூட இதில் ஒரு 2 லட்டு எடுத்து கொடுத்தீங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.